இப்போ வந்து நாம் வந்து ஊட்டியில் வந்து குளன்மார்க்கன் அப்படின்ற இடத்துல இருக்கிறோம். நம்ம அண்ணன் டைரக்டர் செந்தில்குமார் அவர்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போகும்போது மலைப்பாம்பு வந்து பார்த்துருக்காரு. அது மேலே ஏறி நின்றுருக்காரு. நிற்கும்போது திடீர்னு நகர்ந்து வெளியில் தள்ளி விட்டுருச்சா. இப்போ அதை பற்றி நம்மகிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. இப்போ ஆனால் ஏன் இந்த காட்டு விலங்குகள் எல்லாமே காட்டுக்குள்ளே வந்து விட்டு அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகள், பாம்புகள் இதெல்லாம் வந்து காடுகளில் இருக்கும்போது தான் மரங்கள் வந்து நிறையா பசுமையாக வளரும். மரங்கள் நல்லா வளர்ந்தால் தான் மழை பெறும். அதனால் வந்து தான் அந்த இதெல்லாம் வனவிலங்குகளை பாதுகாக்கணும், பறவைகளை பாதுகாக்கணும், ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்கிறது காரணமே அதனால தான். அந்த எச்சங்கள் எல்லாமே எச்சங்கள் வந்து மெயினாக வந்து எல்லாத்துக்குமே வரும். ஒன்று அடித்து சாப்பிடும் தான். ஆனால் இருந்தாலும் அந்த மரங்கள் வளர்கிறதுக்கும் காடுகள் நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் பசுமையாக வளர்கிறதுக்கும் மெயினாக வந்து வனவிலங்குகளும் ஊர்வன பரப்பன இதுதான் முக்கியமான காரணம். சரி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ பாம்புகள் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு இப்போ வருது. அது என்ன காரணத்தினால அப்படி வருது? என்னென்னா நம்ம வந்து காடுகளில் தான் இருக்க, காடுகள்லாம் அழித்து நம்ம பண்ணும்போது அது வீடுகளை நோக்கி வருது, ஊருக்குள்ளே வருது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே காடாக தான் இருந்தது, காட்டுக்குள்ளே தான். அது எந்த பாம்பாக இருந்தாலும் சரி காட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து மனிதர்கள் செஞ்ச தப்பு தான். மனிதர்களால் தான் வந்து அவங்க எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அது எல்லாமே வந்து நகர்ந்து புலம்பெயர்ந்து காடுகளுக்குள்ளே இருந்த விலங்குகள் என்னன்னா ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. யானைகள் பார்த்தீங்கன்னா அதை போயிட்டு இருந்த பாதையை மறிக்கிறாங்க, அதனால வந்து வெளியில் வந்துடுது. சிறுத்தை, புலி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நடமாடிட்டு இருந்துச்சு. எல்லாம் காம்பவுண்ட் போட்டு அங்கங்கே பிளாக் பண்ணும்போது அது ஊருக்குள்ளே வர வேண்டியதாக போச்சு. ஆக மொத்தம் நம்ம மனிதர்கள் தான், நாம தான் வந்து அழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தது. கரெக்ட். அதுகளை வந்து நாம இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் மிருகங்கள் வாழ்ந்த இடத்துலலாம் இப்போ மனிதர்கள் வந்து ஆக்கிரமிச்சனால வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற தகவல் வந்து நீங்கள் சொல்ல வரீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.